ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மல்டி ஆக்டர் பிஎல் சீரிஸோட அடுத்த எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் டீன் டிக்டாக் பண்ணால அர்னால்டு கூட சேர்ந்துட்டு அதில் செம ஃபேம் கிடச்சிருச்சு. ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்க. கெத்தாக கேம்பஸ்குள்ளே வரான். எல்லாரும் அவனை தான் பார்த்துட்ருக்காங்க. அவன் அவ்வளோ கெத்தாக நடந்து வர வர ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படியே வந்து ஜாக் முன்னாடி நிற்கிறான். கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவன் கெத்தாக ஜாக்கை பார்க்க அப்படியே இந்த எபிசோடும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ப்ளேக்கான ரிஹர்சல் தான் போயிட்டுருக்கு. ஆனால் அர்னால்டு டீனும் தான் ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அதை முன்னாடி சொல்லிட்டாங்களே கேஷ் டபுள் பண்ணுறதா. ஸோ டீனும் ரஃபியும் அவங்களோட ரோலை வந்து பாதி பாதியாக பிரிச்சுக்கிற மாதிரி அது என்னென்னு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க போல். ஸோ டீனுமே அந்த ரோலில் தான் இருக்கான். ஸோ இப்போ அர்னால்டுக்கும் டீனுக்கும் அந்த ரிஹர்சல் போயிட்டுருக்க. அவங்க 2 பேருக்கு இடையில கெமிஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது. பட் ஜாக் வந்து அவங்க கிஸ் பண்ண போகும்போது ஸ்டாப் பண்ணிடுறான். என்ன இப்படி நடிக்கிறீங்க, கொஞ்சம் கூட ஃபீலே வரலன்னு சொல்ல அர்னால் சொல்கிறான். ஆனால் போன டேக்குக்கு இந்த டேக் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எங்களுக்கே ஃபீல் ஆச்சுன்னு சொல்ல பட் ஆடியன்ஸுக்கு ஃபீல் ஆகலைன்ட்டு ஜாக் சொல்கிறான். அப்போ டீனுமே சரி ஓகே, ஆடியன்ஸுக்கு ஃபீல் ஆகணும்னா எப்படி நடிக்கணும், எப்படி கிஸ் பண்ணணுன்னு நீயே சொல்லிக் கொடுன்னு அவன் வழக்கம் போல் சவால் விடுற மாதிரி பேச அப்போ ஜாக்குமே உடனே டீனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்து அர்னால்டே சாக்காயிட்டான். அங்கே இருக்க சுற்றி இருக்கவங்க பார்த்தாங்கன்னா ரஃபி, டுவா, டிம்மி எல்லாருமே வாயை பொழுந்து பார்த்துட்ருக்காங்க. அர்னால்ட்னா இவனை பார்த்து பயந்த மாதிரி தான் இருக்கான். அதுக்கப்புறம் ஜாக் இப்படி தான் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போக எல்லாருமே இன்னி அதே சாக்கில் தான் இருக்காங்க. அப்புறம் டிம்மி சமாளிச்சிட்ருக்கான். நம்ம டேரக்டர் அப்படி தான் எல்லாத்தையும் நல்லா சொல்லி தருவார், அது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டீனும் அவன் பின்னாடியே போய் ஜாக் கூட பேசுகிறான். என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுறேன்ட்டு. நான் ஒன்றும் பண்ணலையே, நான் நல்லா தான் இருக்கேன்னு ஜாக் சொல்கிறான். இதை என்ன இதுதான் நல்லா இருக்கிறதான்ட்டு டீன் கேட்குறான். உனக்கு அர்னால் கூட நான் நடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இல்லை, ஏதாவது இதாக இருந்தால் வேணால் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறான், நம்ம மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டோன்னு சொல்ல அப்போ ஜாக் சொல்கிறான் இல்லை நம்ம இன்னும் ஒன்றும் சேரவே இல்லைன்ட்டு. அதுவும் இல்லாமல் உங்கள் 2 பேரோட கண்டென்ட்டை ஸ்டாப் பண்ண வேணாம், இப்போ நீ பண்ணது நல்லது தான், நம்ம டிக்கெட்லாம் ரொம்ப நல்லாவே செல் ஆகிட்டுருக்குன்னு சொல்ல சரி ஓகே, அப்போ இப்படியே தான் நீ ஜெலஸில் இருப்பியான்ட்டு டீன் கேட்குறான். அதுக்கு ஜாக்குமே நான் அது பழகிக்கிறேன், எதுனாலும் நம்மளோட ப்ளேக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ டீன் இவனுக்கிட்ட இன்னொரு டைம் சொல்கிறான், இங்கே பாரு, நாங்கள் 2 பேரும் கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் அப்படி பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு அவன் ஜாக்கை கிஸ் பண்ண அவன் கேட்குறான் என்ன யாராவது பார்ப்பாங்கன்ட்டு. ஏன்டா இப்போ நீ தானடா இத்தனை பேர் முன்னாடி கிஸ் பண்ணேன்ட்டு டீன் கேட்டுட்ருக்கான். இன்னொரு பக்கம் ரஃபியை காட்டினாங்கன்னா அவன் பயங்கர கடுப்பாயிட்டானா இப்போ நடந்த விஷயத்தில். ஆனாலும் அவன் ரூமுக்கு தான் கூப்பிட்றான். ரோமை தான் அவன் போன எபிசோட்லேயே நல்லா திட்டி விட்டுருப்பான்ல, அதனால் ரோமுக்கு டென்ஷன் ஆகி அவன் ஃபோனை எடுக்கலை. அப்புறம் ரொம்ப தொல்லை பண்ணுறான்னு எடுத்து நீ எங்கே இருக்கேன்னு கேட்டால் நான் பிஸியாக இருக்கேன், நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இவனுக்கு அப்பயும் கடுப்பாகுது. ஆனால் ஃபோனில் ரோமோட ஸ்டோரி பார்த்துட்றான். அவன் எங்கே ஒர்க் பண்ணுறான்லாம் போட்டிருக்கான். அதை பார்த்துட்டு இவன் சிரிச்சுட்டு அங்கே போகிறான். இன்னொரு பக்கம் டுவா அர்னால்டும் இந்த மண்ணில் இதெல்லாம் செய்வாங்கள்ல, பானை செய்கிற மாதிரி இடம், அந்த மாதிரி இடத்துக்கு போய் நல்லா விளையாடிட்டு அதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அர்னால் வந்து டீனை பற்றி கேட்குறான். ஒரு டீனும் ஜாக்கும் பழையபடி ஒன்று சேர்ந்துட்டாங்களான்னு கேட்க டுவா சொல்கிறான் இல்லையேன்ட்டு. ஆனால் அவங்க கிஸ் பண்ணுறதை பார்த்தா அவங்க என்னமோ ஒரு ஆக்டிங் சொல்லி தந்த மாதிரி இல்லை, ஜெலஸான மாதிரி தான், ஜாக் ஜெலஸான மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுன்னு அர்னால் சொல்கிறான். அப்போ டுவாவுமே அது ஜெலஸான மாதிரிலாம் இல்லை, ஜாக் உண்மையாலே ஜெலஸானனால தான் அப்படி நடந்துக்கிட்டான், அது அப்பட்டமாக தெரிஞ்சுன்னு சொல்ல கரெக்ட் தானே, எனக்கும் அதான் தோணுச்சுன்னு அர்னால் சொல்லிவிட்டு பேசாமல் அந்த டேரக்டர் என்னை கொலை பண்ணிடுவான் போல், அந்தளவுக்கு என் மேலே கோவப்பட்டானே என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்ருக்கான். அப்போ டுவாவுமே அது அவங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால் இனிமேல் அவங்களால பிரிய முடியல, பட் வந்து அவங்க ஒன்று சேர்கிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க, அது அப்படி தான் போயிட்டுருக்கும், ஏன்னா ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு டுவா சொல்ல அப்போ அர்னால் சொல்கிறான் ஆமாம், அதனால தான் நான் சொல்கிறேன், எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து லவர்ஸ் ஆகக்கூடாது, அப்புறம் பிரேக்கப் பண்ணாலும் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ல அப்போ டுவா உடனே சேட் ஆகிட்டான். இவன் அதுக்கப்புறம் தான் டுவா சேட் ஆகிறத படிச்சுட்டு அப்போ இவனுக்கு தெரியல இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க கதை. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சில டைம் ஃப்ரெண்ட்ஸ் டு லவர்ஸ் ஆனாலும் ஒர்க் ஆகும், அது நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அர்னால் ஃபீல் பண்ணுறான், நான் அவனை மறுபடியும் ஹர்ட் பண்ண மாதிரி பேசிட்டேன்ட்டு.
டுவாவுமே இவனோட மைண்டை என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது போலன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ரோமை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கஃபேயில் நின்று டிஜே பண்ணிகிட்ருக்கான். அங்கே ஒரு பொண்ணு ரோமை தான் பார்த்துட்ருக்கு. இப்போ ரோம் போய் அந்த பெண்ணுக்கிட்ட பேசுகிறான். ஆக்சுவலாக ரோம் தான் அந்த பொண்ணை இப்போ அவுட்டிங் கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல். அந்த பொண்ணுமே சொல்லுது, எனக்கு உங்கள் மியூசிக் பிடிச்சிருக்கு, அதை விட உங்களை பிடிச்சிருக்கு, உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொல்ல ரோமுக்குமே அந்த பொண்ணை பிடிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. பட் அப்போ கரெக்டாக ராஃபி வந்துடுறான். ஒரு நிமிஷம், நான் ரோம் கிட்ட இம்பார்ட்டண்ட்டாக பேசணும்னு சொல்லிட்டு ரோமை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். நீ ஏன் கூடவான்னு சொல்ல ரோம் சொல்கிறான், நீ என்ன இஷ்டப்பட்டபடி கூப்பிட்ற, நம்ம 2 பேர் ஒன்றும் லவ் பண்ணலன்னு சொல்ல. அப்போ இவன் கேட்குறான், ஏன் போஸ்டானே என்னை பார்த்து நீ ஜெலஸ் ஆகிட்டியான்ட்டு. பட் ரோம் சிரிச்சுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் உன்னோட சாய்ஸ், நீ ஜாக்கை சூஸ் பண்ணாலும் சரி போஸ்டானை சூஸ் பண்ணாலும் உன்னோட சாய்ஸ், அதுக்கெலாம் நான் இப்போ பயப்படுவேனாங்கிற மாதிரி இவன் சொல்ல. அப்போ ரஃபி சொல்கிறான், இங்கே பாரு சர்க்காஸ்டிக்காக பேசுறேன்ட்டு. பட் ரோமும், எங்கே பாரு எனக்கு ஒன்று சூஸ் பண்ணணும்னு தோணுனா சூஸ் பண்ணுவேன், இப்போதைக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், ஸோ சப்போஸ் நான் ஃப்ரீயாக இருந்து அப்படி தோணுச்சுன்னா நான் உனக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவன் வேணும்னு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அங்கேருந்து போக. ஆக்சுவலாக அது பார்க்குறதுக்கு ரஃபிக்கு நல்லாவே ஜெலஸ் ஆகுது. பட் ரோம் என்ன பண்ணுறான்னா அவன் மேலே மீன் பண்ணியெல்லாம் அப்படி பேசலை, சும்மா ரஃபி கிட்ட அவன் விளையாட்டுக்கு தான் அப்படி பேசுகிறான். இன்னொரு பக்கம் ரஃபியை பார்த்தோன்னா அவன் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கான், பயங்கர சேடாக இருக்கான். இப்போ பிளேயோட ரிஹர்சலை காட்டினாங்கன்னா ஜாக் வந்து டென்ஷனாக நின்றுட்டுருக்கான். ஏன்னா டீனும் அர்னால்டும் இன்னும் ரிஹர்சலுக்கு வரல. அவங்க ஸ்பான்சர்டு கண்டென்ட்டுக்கு ஷூட் பண்ண சொல்லி டீன் கூப்பிட்ருப்பா அர்னால்டை. ஸோ அதில் போயிட்டு ஒரு 1/2 hourல வந்தாருன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. பட் அவங்க இன்னிமே வரல, 2 hours பக்கம் ஆச்சு. அதனால தான் ஜாக் டென்ஷனாக இருக்க. டிம்மி சமாளிச்சுட்ருக்கா, நம்ம வேறு ஏதாவது ஷூட் பண்ணலாமான்ட்டு. ரஃபையுமே சரி என்னோட ரோல் ஷூட் பண்ணுங்கன்னு சொல்ல. அப்போ ஜாக் அதுக்கு ஒத்துக்கல, இல்லை அந்த ரிஹர்சல் பார்த்துட்டு தான் இதோட ரிஹர்சலையும் நம்ம பார்க்க முடியுங்கிற மாதிரி அவன் ஒத்துக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் டிம்மி சரி நான் அவங்கள கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல ஜாக் அதெல்லாம் வேணான்ட்டு அவனே அவங்கள கூட்டிகிட்டு வர போயிடுறான். ஆனால் ரஃபிக்கு இதனால் டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவனும் தான் இந்த ரோலில் இருக்கான். பட் அவனுக்கான எனஃப் ப்ராக்டிஸ் இது வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ அர்னால்டும் டீனுமே அவங்க கண்டென்ட் ஷூட்டில் தான் இருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. டேரக்டருமே டீனை பாராட்டுறாரு, சூப்பர் டீன், அதோடு இப்போ உனக்கு ஒரு மூவி ஆடிஷன் இருக்குது, அதில் நீ போனீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும், அந்த சான்ஸுக்கு உனக்கு கால் பண்ணுறங்கிற மாதிரி அந்த டேரக்டர் சொல்ல டீனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அவனோட ட்ரீமே பெரிய ஆக்டர் ஆகிறது தான். அது அவனுக்கு கிட்ட வர மாதிரி ஆனவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அர்னால்டுக்குமே தேங்க்ஸ், உன் கூட நான் வீடியோ போட்டனாலே இப்படிலாம் ஆகுதுன்னு சொல்ல. அர்னால்டு பரவாயில்ல, இப்போ எனக்குமே பேயெல்லாம் ஆகுதுல்ல, நீ இப்படி ஆக்டர் ஆகுது சந்தோஷம்ன்ட்டு அவங்க ரொம்ப ஸ்மைல் பண்ணி பேசிகிட்டு இருக்க. அப்போ ஜாக் வந்துடுறான், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கன்ட்டு. நாங்கள் தான் இங்கே வரோன்ட்டு மெசேஜ் போட்டோம்லன்னு டீன் கேட்க, நீ 1/2 மணி நேரத்தில் வரேன்னு சொன்னேன், 2 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்ல. அப்போ டேரக்டர் வராரு. ஆக்சுவலாக இவங்க மறுபடியுமே ஷூட்டிங் இருக்குது இவங்களுக்கு. பட் இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா என் பிளேக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ நான் இவங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல. டேரக்டர் சொல்கிறாரு, ஸ்பான்சர்ட் கண்டென்ட் இல்லாமல் உங்களால் அவங்க பிளே மட்டும் நல்லா நடத்திட முடியுமான்ட்டு. அப்போ இவன் டேரக்டர்கிட்ட மறுபடியும் எடுத்து பேச போக டீன் ஸ்டாப் பண்ணிடுறான். எங்கே பாரு ஜாக் ப்ளீஸ், நான் இதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஜாக்குமே ஒத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவங்களும் டேரக்டர்கிட்ட சாரி சொல்லிவிட்டு அங்கே ஷூட்டை கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரஃபி வந்து ஒரு பார்ட்டியில் தான் இருக்கான். என்னென்னா பீட்டுக்கு பர்த்டே போல், அதனால தான் அவன் பார்ட்டி கொடுத்துருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ரோம் வர பீட் வந்து தூரத்துலேருந்து ரோமையே பார்த்துட்ருக்கிறத அந்த பொண்ணு நோட் பண்ணிடுறா, ஃப்ரெண்டு பொண்ணு. அப்போ என்ன நீ அவனே பார்த்துட்ருக்க, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க பீட் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறான். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டுமே, இல்லை நீ அவனே தான் பார்த்துட்ருக்க, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிகிட்ருக்க. இதெல்லாம் ரஃபி நோட் பண்ணுறான். அவனுக்கு ஜெலஸ் ஆக ஆரம்பிக்குது. பீட் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அப்படியே சமாளிக்க தான் பார்க்குறான். பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரஃபி கிட்ட கேட்குறாங்க, ஆக்சுவலாக பிளேயில் தானே ரோமும் டிஜேவாக இருக்கான், அப்புறம் ரஃபியும் நடிக்கிறான், பீட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கான். ஸோ ரஃபி கிட்ட கேட்குறான், நீ வந்து அந்த பிளேயில் தானே இருக்க, நீயும் ரோமும் க்ளோஸ் ஆன்ட்டு. பட் ரஃபி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் கூட அதெல்லாம் பேசுறது இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறான். அப்புறம் இவங்க பீட் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ரஃபி உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா என்ன, நீயே போய் அவங்க கூட பேசுன்ட்டு அவனை கட்டாயப்படுத்தி அனுப்பி விடுறாங்க. பீட்டுக்குமே பிடிச்சி தான் போகிறான். அங்கே போய் ரோம் கிட்ட இப்படி கூப்பிட்டுருப்பான் போல், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி பிளேயில் இருக்கனால தெரியும்ல, அதனால் ரோமே இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அப்புறம் உங்கள் ப்ளே ஒர்க்கெலாம் எப்படி போயிட்டுருக்கு, நான் அக்கௌண்டண்ட்டாக இருக்கனால உங்கள் கூட அதிகமாக பேச முடியறதில்லன்ட்டு இவன் சொல்ல. ரோம் வந்து அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, ரஃபி கூட நீங்கள் அதிகமாக பழக்கம் இல்லையான்ட்டு. அப்போ ரஃபியும், ஆமாம் நான் தான் சொன்னல, அவனை நான் பார்க்குறதே இல்லைங்கிறான். பட் ரோமும், இல்லையே நாங்கள் அடிக்கடி பார்ப்போங்கிறான். அதுக்கு ரஃபி, அப்படியா நான் கவனிக்கவே இல்லைங்கிறான். பட் ரோமும், ஆனால் நீ கவனித்த மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்ல. எல்லோரும் மூஞ்ச பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ரோமுமே பீட்டுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி விஷ் பண்ணுறான்.
அதுக்கப்புறம் காரில் ஒரு பொருள் விட்டு வந்துட்டேன், அதை எடுத்துகிட்டு வர போகிறேன்ட்டு ரூம் கிளம்ப போயிட்டு நானும் உங்கள் கூட வரேனேன்னு சொல்லிட்டு அவன் ரூம் கூட போக ரஃபிக்கு ஜெலஸ் அதிகமாகுது. ஆனால் அவங்க 2 பேரை ஸ்டாப் பண்ண முடியாமல் உட்காந்துட்ருக்கான். இப்போ காஸ்டியூம் ரூமில் காட்டினாங்கன்னா டூவா வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அர்னால்டு கரெக்டாக வரான். எனக்கு தெரியும் நீங்கள் தான் பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருப்பேன்னு, அதனால தான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன்ட்டு அவன் வந்து அர்னால்டு வந்து டூவாக்கும் சேர்த்தே சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான். அப்போ அர்னால்டு சொல்கிறான், ஆக்சுவலாக இவன் வந்து காலேஜ் ஒர்க்கும் பார்த்துட்டு வேலையும் செஞ்சுட்டு ப்ளேக்கும் போயிட்டு அப்புறம் டீன் கூட கண்டென்ட் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கனால ரொம்ப பிஸியாக இருக்குது, அதனால தான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்ல துவா சொல்கிறான், அப்போனா அவ்வளோ பிஸியில் என்னை ஏன் பார்க்க வரேன்ட்டு. பட் அர்னால்டோ இல்லை, எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அது கஷ்டமாகவே தெரிலன்னு சொல்கிறான். அப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அதில் பயிரெலாம் டுவா சாப்பிட மாட்டான் போல, ஒதுக்கி வச்சுட்ருக்க. அர்னால்டு சொல்கிறான், நான் அவங்கள பயிர் கலக்க வேணான்னு அவங்க கலந்துருக்காங்களா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இவனுக்கு வந்து ப்ரான் எடுத்து கொடுக்குறான். அதுவும் ப்ரானை பிச்சு கொடுத்து அவன் டுவாக்கு ஊட்டியெல்லாம் விட்டுட்ருக்கான். அது டுவாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் இவன்கிட்ட இருக்க ஃபுட்டை வேற டுவாக்கு ஊட்டி விட டுவா கேட்குறான், ஆமாம் உன்னோடது மட்டும் இப்படி என்னோடதை விட டேஸ்ட்டாக இருக்குன்னு, ஏன்னா நான் உனக்கு ஊட்டி விடுறனாலன்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பீட்டை ரோமே காட்டினாங்கன்னா பீட் பார்த்துக்கு ரோமோட காரில் ஏறிட்டான். ரோமே சாக்காயிட்டான். என்ன ரோம் பார்க்குறீங்க, நீங்களும் ஏறுங்கன்னு சொல்ல. அப்புறம் ரோம் கேட்குறான் என்ன விஷயம்ன்ட்டு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்ல ரோமோ தேங்க்யூன்னு சொல்கிறான். சரி இந்த கார்லேயே நடந்தாலும் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க ரோம் அப்படியே ஷாக்காக போய் பீட்டை பார்த்துட்ருக்கான். பீட்டு இப்படி பேசுகிறத பார்த்து. அப்புறம் பீட்டு ரோமை கிஸ் பண்ண வர அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு டீனி ஜாக்கி காட்டுறாங்க. இப்போ டீன் வந்து கேட்குறான், என்ன என் மேலே கோவமான்ட்டு. ஜாக்குமே நான் கோவப்படுறது கரெக்டு தானேன்னு சொல்ல டீன் வந்து சாரி சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நீ டேரக்டர் கிட்ட போய் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு அவன் ஜாக்கை பார்த்து கேட்க ஜாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ளே வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் இருக்கான். ஸோ அப்போ டீன் சொல்கிறான், இங்கே பாரு ப்ளேக்கு எந்த ஆபத்து வராது, ஏன்னா நான் அந்த கண்டென்ட் ஷூட் பண்ணும்போது என்னோடய ஆக்டிங் கரியரும் பக்கத்தில் போகிற மாதிரி இருக்குது, என்னோடய ட்ரீமுக்கு நான் ரொம்ப பக்கத்தில் போயிட்டேன். ஆனால் கண்டிப்பாக இது உன்னோட ப்ளேக்கு அஃபெக்ட் ஆகாது. இந்த ப்ளே உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதில் என்னோடய பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன்னு சொல்ல ஜாக்குமே சொல்கிறான், சரி ஓகே இந்த மாதிரி இன்னொரு டைம் நடக்காமல் பார்த்துக்கோன்னு. அதுக்கு டீனும் ஓகே சொல்லிடுறான். சரி நான் இப்போ தப்பு பண்ணிட்டேன்ல, அதுக்கான தண்டனை கொடுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் அர்னால்டு என்ன பண்ணுறான்னா டுவாக்கு ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் அவன் அந்த காஸ்டியூம்லாம் தைப்பாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. டுவா சொல்கிறான், இதை ஏன் பண்ணுறேன்ட்டு. இல்லை நீ சீக்கிரம் முடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆனால் நீ இவ்வளோ ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கங்கிற மாதிரி அவங்க 2 பேர் சிரித்து பேசிகிட்ருக்க. அப்போ திடீர்னு அவன் வந்து அந்த ஊசி வச்சு கையில் குத்திட்டான் போல். அப்போ டுவா உடனே வந்து அவனுக்கு பேண்டேஜெலாம் போட்டு விட்டுட்ருக்கான். பாரு இதனால தான் நான் அமைதியாக இருக்க சொன்னேன்னு சொல்ல அப்போ அர்னால்டுமே சரி ஓகே நான் வேடிக்கை மட்டும் பார்க்குறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அர்னால்டு இவனை சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்க. டுவா எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கான். டுவாவை பொறுத்த வரைக்கும் அர்னால்டு கூட இந்த மாதிரி பேசி சிரிக்கிறதே அவனுக்கு போதும்னு தோணுது. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே படுத்து நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இந்த ப்ளேயில் இருக்க எல்லாருமே ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. அங்கே எம்சியுமே இவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிவிட்டு நல்லா பேசுகிறாங்க. முக்கியமாக அவங்க பேசுகிறது அர்னால்டீனை பற்றி தான். இப்போ நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டு அர்னால்டீன் பற்றி பேச ஆரம்பிக்க அங்கே ஜாக் டுவா 2 பேருக்குமே ஜெலஸ் ஆகுது. ரஃபிக்கு டீனை பாராட்டுறது பிடிக்கல. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ரியாக்ஷன் இருக்குது. இதில் இவங்க வேறு ரொம்ப பாராட்டிகிட்டு இருக்காங்களா. லைவில் கமெண்ட் செக்ஷனில் கூட அவ்வளோ அர்னால்டீனுக்கும் சப்போர்ட் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் அப்படி பேசிகிட்டு இருக்கேன். இங்கே ஒவ்வொருத்தவங்க முகம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ரஃபியை காட்டினாங்கன்னா ரஃபிக் மெசேஜ் வருது, என்னென்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான். இப்போ பீட் வந்து மறுபடியும் நம்ம அங்கேயே ட்ரிங்க் பண்ண போகலாமான்னு கேட்க என் ரூம் கூட போனது பிடிச்சிருக்காங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பீட்டை கலாய்ச்சிட்ருக்காங்க. இந்த மெசேஜை பார்த்தோன்னே ரஃபிக் வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. பட் இவன் முகம் சேடாக இருக்கிறத ரோம் பார்த்துட்டு என்னன்னு கேட்குறான். ஆனால் ரஃபி ரோமுக்கு எந்த பதிலும் சொல்ல அவன் இன்னைக்கு அடுப்பாக தான் உட்காந்துட்ருக்கான். இதில் அந்த லைவ் செக்ஷனில் வேறு ஃபேன்ஸ் எல்லாம் அர்னால்டு டீனையும் ஹார்ட் மேக் பண்ண சொல்லுங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சுன்னு சொல்ல இவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியில் ஜாக கடுப்பாயிருது, நம்ம ப்ளே பற்றின டீட்டெயில்ஸ் பேசலாமான்னு சொல்ல அப்போ டிம்மி சமாளிக்கிறான், ஆமாம்மா நம்ம வந்து ஆக்டர்ஸ் பற்றி பேசிட்டோம்ல, அடுத்து நம்ம ப்ளே பற்றி பேசலாம், அதுவும் நாங்களும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டிருக்கோம், யாருமே பேயே வாங்காமல் கொஞ்சம் கூட காசு வாங்காமல் தான் இந்த ப்ளேக்காக உழைச்சிட்ருக்கோங்கிற மாதிரி அங்கே டிம்மி சொல்ல அப்போ எம்சியுமே அப்படியா யாருமே காசு வாங்கலையான்னு பாராட்டுறாங்க. பட் இந்த வார்த்தை கேட்டு அர்னால்டு ஷாக் ஆகிட்டான்.
ஏன்னா டுவா தான் அர்னால் கிட்ட சொல்லியிருப்பான்ல, இவங்க பேவும் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து நடித்து கொடுத்தா காசு வரும்ல, நல்லது தானேன்ட்டு. ஆக்சுவலாக அது டுவாவோட காசு தான், டுவா போய் தானே சொல்லியிருப்பான். இப்போ அர்னால்டுக்கு இதை தெரிஞ்சு அவன் சாக்கா டுவா பார்க்க டுவாவும் மாட்டிக்கிட்டு மேம்ங்கிற மாதிரி தான் இருக்கான். ஆனால் அர்னால்டு ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டான், அது அவனை பார்த்தாலே தெரியுது. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் இவன் கேட்குறான், ஏன் இப்படி என்கிட்ட சொன்னேன், ஏன் யாருமே பே பண்ணல, எனக்கு மட்டும் பே பண்ணுறாங்கன்ட்டு. அங்கே அர்னால்டு கேட்க டுவா சொல்கிறான், இங்கே பாரு இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காது, இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. பட் அர்னால்டோ சரி சொல்லு, அப்போ யார் எனக்கு பே பண்ணுறான்ட்டு. அப்போ டுவாமே நான் தான் உனக்கு காசு கொடுத்தேன்னு சொல்ல என்னை ஹேட் மட்டும் பண்ணிடாதங்கிறான். பட் அர்னால்டோ ஏன் இப்படி பண்ண, நான் பணம் இல்லாமல் என்னால் சர்வேவே ஆக முடியாதா, என்னை பார்த்து பாவம் பட்டேன்னு கேட்க அப்போ டுவாவுமே சாரி சொல்கிறான், நீ எதுவும் கவலைப்படாத, நான் யார்கிட்டையுமே இதை பற்றி சொல்லலை, யாருமே உன்னை ஜட்ஜெலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல அர்னால் கேட்குறான், உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா, என்னை பார்த்தா பணத்துக்காக மட்டும் எல்லாம் செஞ்சு பணத்துக்காக அவ்வளோ ஆசைப்படுற மாதிரி தெரியுதா, என்னை பார்த்து இவ்வளோ பாவப்பட்டிருக்கன்ட்டு. டுவா அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் உனக்கு பே பண்ணேன் அவ்வளோதான், இதை நீ ஏன் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறேன்னு கேட்க அப்போ அர்னால் சொல்கிறான், நீ மட்டும்தான் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சேன், உன் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், அது எல்லாத்தையும் நீ உடச்சிட்டேன்னு சொல்லிட்டு அர்னால் அங்கேருந்து சேடாக போக டுவா அப்படியே அழுதுகிட்டே பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலாக இந்த இடத்துல உண்மையாலே அர்னால்டோட நிலமையில பார்க்கும்போது டுவா இப்படி பண்ணது ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் டுவாவுமே வந்து அர்னால்டை ஹர்ட் பண்ணணும்லாம் அப்படி பண்ணல, அவனை எப்படியாச்சும் இந்த ப்ளே கூப்பிடலாங்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பான். பட் ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போதும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்க இவங்க ரெண்டு பேரும் அழுதுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோம் என்ன பண்ணுறான்னா, இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ரஃபி கிட்ட கேட்குறான், ஏன் உனக்கு என்ன ஆச்சு, ஸ்டுடியோவில் கூட ரொம்ப இரிட்டேட்டாக இருந்தேன், வாண்ணா நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டேன்னு கேட்க ரஃபி சொல்கிறான், வேணாம் உன் காரில் வந்து இன்னொருத்தவங்களோட இடத்த நான் ரீப்ளேஸ் பண்ண விரும்பலைங்கிறான். அப்போ ரோம் யோசிச்சுட்டு, ஓ பீட்டை பற்றி சொல்கிறியா, அதெல்லாம் எங்களுக்குள்ளே ஒன்றும் நடக்கலைன்னு சொல்ல ரோம் சொல்கிறான், உனக்கு வலி வந்து மாட்டிருக்கு, நீ விட்டேன்னு சொன்னால் நான் நம்பவா போகிறேன்னு சொல்ல அப்போ ரோம், நான் உண்மையை தான் சொல்கிறேன், இந்த பாரு என் டேஸ்கம் ஆடியோ கூட நீ கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு அதை ப்ளே பண்ணி பார்க்க ஆக்சுவலாக அன்றைக்கி பீட் கட்டையும் ஸ்டாப் பண்ணியிருப்பான் வேலை இருக்குன்னு சொல்லி. பட் பீட் ஃபோர்ஸ் பண்ணாலும் ரோம் வேணாங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பான். ஸோ இதை கேட்டு ரஃபியே ஆகிட்டான், அப்போ ஒன்றும் நடக்கலையாங்கிற மாதிரி. ஓகே இப்போ என்ன நம்புறியான்னு கேட்க பட் பீட் ஏன் அப்படி சொன்னான்னு கேட்குறான். யாருக்கு தெரியும், ஒரு வேளை என்ன மாதிரி ஒரு ஆள் பற்றி சொன்னால் அவன் நல்லா பிராக் பண்ணிக்கிறதுக்கு இருக்குன்னு சொல்லியிருப்பான், ஏன்னா எல்லாருக்குமே நான் வேணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரோம் கொஞ்சம் அவனை பற்றி கெத்தாக பேச நான் அவ்வளோ க்ளீனுங்கிற மாதிரி தான் ரோம் பேசுகிறான். பட் ரஃபியோ உன்னை பார்த்தா ஒன்றும் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க மாதிரி எனக்கு தெரிலங்கிறான். பட் அதுக்கு ரோமோ, நான் அவ்வளோ டேஸ்டியாக இருப்பேன், அதனால தானே நீயுமே என்கிட்ட திரும்ப வரேன்ட்டு அவன் ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணி பேச அங்கே ரஃபி அப்படியே ஃப்ளர்ட் ஆகிட்டான். ரோம் இவ்வளோ நேரம் இப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு வா உன்னை ட்ராப் பண்ணுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டீன் வந்து ஜாக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எம்சி அவ்வளோ நல்லா ஜாலியாக பேசினாங்க, அந்த வைபே நீ போக்கிட்டேன்ட்டு. பட் ஜாக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளேயில் ஃபோக்கஸாக இருக்கணும், அதனால தான் நான் அப்படி சொன்னேங்கிற மாதிரி சொல்கிறான். பட் ப்ளேக்குமே சிப் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி தான் டீன் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கும், அது ஜஸ்ட் ஒரு சிப் தான், என்னோடய உண்மையான நாள் வந்து இந்த டேரக்டர் தான் சொல்ல. அப்போ ஜாக் வந்து சிரிக்கிறான், ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு, நீ நடிக்கும் போது உன் கோஸ்டார் மேலே உனக்கு லவ் வருமான்ட்டு. அப்போ டீன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நடிப்புங்கிறது நடிப்பு, ரியாலிட்டிங்கிறது ரியாலிட்டின்னு சொல்கிறான். ஆமாம் நீ ஏன் கேட்குற, ஒரு வேளை அர்னால்டும் டீனும் நானுமே லவ் பண்ணுறேன்னு உனக்கு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க ஜாக் வந்து மறுக்கலாம் இல்லை மேபிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ டீன் சொல்கிறான், அப்படின்னா நீ எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணும், ஏன்னா நான் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கேன்ட்டு. எங்கள் பேரு ஜாக், நான் புதுசாக மாறணும்னு சொன்னல, அது உனக்காகன்னு சொல்ல. அப்போ ஜாக் சொல்கிறான், எனக்காக நீ மாறாத, உனக்காக மாறிக்கோன்ட்டு. அதெல்லாம் இல்லை, நான் ஜாக்குக்கான பெட்டர் பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்ல, அதனாலன்னு சொல்ல. இவன் அப்பயும் சொல்கிறான், இங்கே பாரு நம்ம மறுபடியும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலை, எத்தனை டைம் நான் சொல்கிறதுன்ட்டு. அதுக்கு டீனுமே, நீ திரும்ப ஒத்துக்கிற வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன்னு சொல்ல. அப்புறம் சிரிச்சுட்டு அவங்க ஏதோ ஷூட்டிங்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டுவாவை காட்டினாங்கன்னா அவன் ஃபோனில் கேட்டுட்ருக்கான், சப்போஸ் இப்படி ஒருத்தன் கோவமாயிட்டாங்கன்னா அவங்க கோவத்தை எப்படி போக்குறதுன்ட்டு. அப்போ கரெக்டாக ஒரு மெசேஜ் என்னென்னா, அர்னால்டு வந்து டுவா அவனுக்கு கொடுத்த காசை திருப்பி பே பண்ணிட்டான். அதை பார்த்துட்டு டுவா ரொம்ப சேடாக உட்காந்துட்ருக்கான். இன்னொரு பக்கம் ரோமையும் ரஃபி காட்டினாங்கன்னா ரஃபி ஏதோ ஒரு மியூசிக் கான்சர்ட் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலாக அந்த படத்தை பற்றி என்னென்னா அங்கே சர்ப்ரைஸாக இருக்கும். இவங்க பணம் கட்டி ஒரு 36 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த இவங்களுக்கு எந்த ரூமுன்னு தெரியும், அங்கே யார் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க, எல்லாமே சர்ப்ரைஸாக தான் இருக்கும்னு சொல்ல. அப்போ ரஃபி கேட்குறான், சரி இந்த இடத்த பற்றி உனக்கு எப்படி தெரியும்ன்ட்டு. என் சீனியர்ஸ் தான் இந்த இடத்தையே நடத்திட்டு இருக்காங்க, உனக்கு கூட அவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு வர. ரஃபி யோசிக்கிறான், அப்படியா நமக்கு தெரிஞ்சவங்கன்ட்டு. நானுமே அந்த இடத்துல யோசித்தாங்க யாரை காட்ட போகிறாங்கன்ட்டு. பார்த்தா அங்கே காட்டுறது லேவே சாண்டையும்
அதாவது எபிசோட் 1லேயே காட்டிருப்பாங்க இவங்க கேமியோவை. ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட் சீசனில் வந்த கப்பிள்ஸ் தான் சொல்லியிருப்பேன்ல. ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா இப்போ நார்மலாக இந்த ட்ராமா போகும்போது நிறைய பேர் பேசிக்கிறது என்னென்னா, லேஸ் அண்ட் என்ன வைப் கொடுத்தாங்களோ அந்த வைப்பை தான் ரோம் ரஃபி கொடுக்குறாங்கன்ட்டு. கிட்டத்தட்ட 2 பேரோட டைனமிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சாண்டும் ரஃபியும் ஒரே மாதிரி தான். சாண்டுமே அவனுக்கு லேயும் பிடிச்சிருக்கும், அவன் ஃப்ரெண்டு மேலேயே க்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அவன் ஃப்ரெண்டு கூட சுற்றிட்டு அவன் லேயா ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் ரஃபிக்கு ஜாக் ரொம்ப பிடிச்சிருக்குமா, அந்த விதத்தில் அவன் ரோமை வந்து ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பான். இன்னொரு பக்கம் ரோமையும் லேவையும் பார்த்தாங்கன்னா அவங்க 2 பேரோட டைனமிக்கும் ஒரே மாதிரி தான். அவங்க 2 பேருமே சாண்டையும் ரஃபியும் திட்டுவாங்க. அதே சமயம் அவங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் நல்லா திட்டுவாங்க. பட் அவங்கள விட்டு போக மாட்டாங்க. திரும்ப திரும்ப அவங்களே தான் லவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கப்பலோட டைனமிக் அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ணி வச்சது இந்த ட்ராமாவில் பெஸ்ட்டு திங் தான் நான் சொல்லுவேன். நேற்று நானே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ இப்போ இவங்க பேசிக்கிறாங்க. சான் வந்து சும்மாவே நிறைய ட்ரிங்க் பண்ணுவான்ல, ஸோ அதுலேருந்து பெஸ்ட்டாக ஒரு ட்ரிங்க் எடுத்துருக்கான். அதே இவங்க 2 பேர்கிட்டே தர அது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் என் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கேன்ட்டு சான் சொல்கிறான். அப்புறம் நீ என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண கூட்டிகிட்டு வந்தியான்ட்டு லே கேட்க ரோம் சொல்கிறான், இல்லை நாங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு தான், இவனுக்கு மியூசிக் காட்டுறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல லே சொல்கிறான். ஆனால் இது ஏதோ ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்கியூஸ் ஆகிட்டு தான் எங்களுக்கு தெரியுதுன்ட்டு. பட் ரோம் அப்படியே ரஃபியை பார்த்துட்டு இல்லை நாங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்கிறான். அப்போ இவங்க 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. ஓ அப்படியா, சரின்ட்டு. ஏன்னா இப்படி சொல்கிறவங்க கண்டிப்பாக லவ் பண்ண தான் போகிறாங்கன்ட்டு இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே கண்டிப்பாக இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓ அப்படியா, ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இந்த கான்சர்ட் நடக்கிறதுக்குள்ளே போகிறாங்க. அங்கே லே சொல்கிறான், இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மியூசிக் தான் எல்லா பீப்புளையும் கனெக்ட் பண்ணும். என்னையும் என் பாய் ஃப்ரெண்டையும் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப கனெக்ட் பண்ண மாதிரின்னு சொல்ல எல்லோரும் சாண்டை பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த கான்சர்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த கான்சர்ட்டில் பாடுறவங்க வந்து பாட ஆரம்பிக்க எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ரஃபிக்குமே அந்த வைப் பிடிச்சிருக்கு. அப்போ ரோம் ஒரு டைம் ரஃபியை பார்க்குறான், ரஃபி அப்புறம் ரோமை பார்க்குறான். அப்புறம் இன்னொரு பக்கம் லே சாண்டுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரோம் ரஃபி மேலே கை போட்டு அப்படியே எல்லோரும் வைப் பண்ணிகிட்ருப்பாங்களா ஆடி அந்த மாதிரி பண்ணும்போது கூட ரஃபி வந்து பார்க்குறான். பட் வந்து அதை தடுக்கவெல்லாம் இல்லை, அவன் வந்து சிரிக்கிறான். அவனுக்கு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பித்த மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் ரோமுக்கும் ரஃபிக்கும் அப்படியே ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் லேவை சாண்டை கட்டினாங்கன்னா லே சாண்டை கூப்பிட்டு சொல்கிறான், அங்கே பாரு அவங்க 2 பேருன்ட்டு. அவங்க 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்கன்ட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ ரோமுக்கும் ரஃபிக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டு அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதுவும் ரோம் ரஃபியோட சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக என் தொண்டை இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. நேற்று போட்ட வீடியோக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக யாருக்கிட்டையும் பேசலை. லைட்டாக 1-2 வார்த்தை தான் சொல்லிவிட்டு அமைதியாகவே இருந்துட்டேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கழித்து இன்றைக்கி தான் பேசியிருக்கேன். பட் ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சமாக சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்து சூப்பரான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹேமை